அஸ்ஸலாமு அலைக்கும். ரவக்கஞ்சி, தேங்காய் பால் ரவக்கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சட்டி காயுது, ரவையை போட்டுடலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கிறணும். ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், 2 பேர் குடிக்கலாம். இப்போ ரவை நல்லா வறுபட்டு இந்த டயத்தில் பக்கத்தில் சுடு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். அதில் தேங்காய் பால்னால லாஸ்ட்டில் ஊற்றினாக்க நல்லது. முதல்ல ஊற்றினோம்னா மாதிரி ஆயிரும். அதனால் இதில் 2 ஏலக்காய் பிச்சு போட்டுக்கலாம். இதில் தேவையான அளவு ஜீனி. இதில் தான் 1 டம்ளர் எடுத்தேன். இதில் 3/4 டம்ளர் ஜீனி போட்டிருக்கேன். இதில் கொஞ்சம் போல் உப்பு, ஐஸ் உப்பு. இதில் இந்த சைடு கொஞ்சம் நெய் ஊற்றி காயமும் இந்த முந்திரி பருப்பு போட்டுடலாம். இப்போ 2 டம்ளர் தேங்காய் பால். தேங்காய் பால் வகுத்த புண்ணுக்கெல்லாம் அவ்வளவு நல்லது. வாரத்தில் 2 வட்டம் இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் அதிகமாக. இப்போ முந்திரி இந்த மாதிரி செஞ்சு வாரத்தில் 2 நாள் குடிச்சு பாருங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தேங்காய் பால் ரவை கஞ்சி ரெடி. அஸ்ஸலாமு அலைக்கும்.